அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். தென்னை இந்தியாவில் அடையாளமான இட்லி தோசைக்கு மாவு அரைக்க பயன்பட்ட ஆட்டுக்களின் மகுடத்தை பேசினால் வந்துள்ளேன். உறுதியான கருங்கலை குழி தோண்டி அதில் உருண்டையான குழவி விட்டு ஆட்டும் கழுவி ஆட்டுக்களாகவும் அரிசியும் உளுந்தையும் ஊற வைத்து ஆட்டுக்கல்லில் சிறிது சிறிதாக தண்ணீர் தெளித்து கைகளாக பொறுமையாக ஆட்டியிருப்பார்கள். இவ்வாறு மெதுவாக அரைக்கும் போது மாவு இலக்கையாக காத்து கொண்டு மாவு நன்கு புளிக்க செய்யும். அதனால் அரைத்த மாவில் செய்யும் இட்லி மல்லிகை பூ போல இருக்கும், தோசை சுவையாக இருக்கும். மின்சார கிரைண்டர்களை போல இது மாவை சூடாக்குவதே இல்லை. உணவை தயாரிப்பது பொறுமையும் உடல் உழைப்பையும் கலந்திருந்ததால் தான் நம் முன்னோர்கள் நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள். உணவை அவசரமாக தயாரிப்பதை விட பக்குவமாக தயாரிப்பதுதான்